சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சரவணா. நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு நபர் அவர் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு பிரபலமான ஆளு இருந்தா கூட அது வெளியில காமிச்சிக்காம நார்மலான ஒரு பர்சன், வேற யாரும் இல்ல, நம்ம இன்பநிதியை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம இன்பநிதியை பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியான ஒரு பர்சன், நிறைய யோசிப்பாரு போல், திங்கிங் நிறைய இருக்கும் போல இருக்குது. மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் இருப்பாங்க ஒரு சில பேர்லாம். இவர் நெரோக்கா எஃப்சி அப்படின்னு சொல்லி ஒரு இதுல வந்துட்டு 2-3 தடவை வந்துட்டு ஃபுட்பால் விளாண்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு 4-5 தடவை வந்துட்டு விளையாண்டு ஜெயிச்சுக்கிறாரு. இவர் அகாடமி ஒன்றில் வந்து ட்ரெயினராக வேற இருந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க நம்ம கருணாநிதி ஐயா இருக்கிறார்ல, அவர் வந்துட்டு ஒரு சிறந்த எழுத்தாளர். உங்க எல்லாருக்குமே தெரியும், படம் ஏற்கிறாரு, எழுத்தாளர் எல்லாம் தெரியும். சரி, நம்ம எப்படியாவது வந்துட்டு படத்தை வந்துட்டு நடிக்க வச்சிடலாம் அப்படின்னா அவரால் முடியல. அதுக்கப்புறம் நம்ம முதல்வர் இருக்கிறார்ல, நம்ம ஸ்டாலின் ஐயா, அவர் உடனே இல்ல இல்ல நீ வந்துட்டு அரசியலுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் அவரையும் அரசியலுக்கு விட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச ரொம்ப உதயநிதி அண்ணா, அவர் படம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மனிதன் மனிதன் படம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த படத்துல. ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு வக்கீலா இருந்திருப்பாரு, வக்கீலா இருந்து வாதாடுவாரு, ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஓப்பனிங் படம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு ஓகே ஓகே ஒரு கால் ஒரு கண்ணாடி, அதுல ரொம்ப சூப்பரா நடிச்சிருப்பாரு அவரு. அதுக்கப்புறம் கதிரவேலன் காதல் நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய படம். சைக்கோ படம்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு படம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி, அவரையும் நம்ம ஸ்டாலினை என்ன பண்ணிட்டாருன்னா பிடிச்சி இழுத்து விட்டாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, என்னடா நல்லா நடிச்சிட்டு. ஏன்னா அவர் இன்னும் ஒரு 5 படமோ 10 படம் விட்டோம்னா அவர் வேற லெவல்ல ரீச் ஆயிருப்பாரு. ஆல்ரெடி அவர் ரீச் ஆயிட்டாரு, இன்னும் நல்லா இருந்திருக்கும். நம்ம விஜய் அண்ணா அஜித் அண்ணா இருக்கிற இடத்துல அவர் வந்திருப்பாரு. ஆனா நம்ம உதயநிதி இது ஸ்டாலின் ஐயா இருக்கிறார்ல, அவரை பிடிச்சி உதயநிதி அண்ணா வந்துட்டு சினிமா துறையிலேருந்து வெளில வந்து நீ அரசியல்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு துணை முதலமைச்சராக ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் இவர் நம்ம இன்மதி வந்துட்டு இது பண்ணோன்னே, இன்மதி வந்துட்டு அவர் வந்து கரெக்டாகிறாரு. நான் அதுக்கான ஆள் கிடையாது, என்னோட ட்ராக்கே வேற, நான் வேற பாயை நோக்கி போறேன்னு சொல்லிட்டு இப்போ ஆதிசக்தி அப்படின்னு சொல்லி நம்ம பாண்டிச்சேரி கிளப், பாண்டிச்சேரியில வந்துட்டு ஆக்டிங் நடிச்சிருக்கிறாரு அவரு. இப்போ இட்லி படம், நம்ம தனுஷ் அண்ணா வந்துட்டு இட்லி படம் வந்துட்டு கொஞ்ச நாள் ரிலீஸ் ஆக போகுது. அது ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் ஜெயின் மூவி தான். அதுல வந்துட்டு இப்போ நம்ம இன்பநிதி அண்ணா வந்துட்டு சிஇஓவா வந்துட்டு அறிமுகம் ஆகுறாரு. இப்போ அடுத்த ஜென்ரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது எங்க ஜென்ரேஷன் தான் அடுத்த ஜென்ரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு ப்ரொடியூசர் ரெட் ஜெயின் மூவியா இன்பநிதி இருக்கிறாருப்பா. இப்போ லைக்கா, அப்போ நிறைய சொல்றாங்க திருப்பதி பிரதர்ஸ், இப்போ நிறைய இருக்கிற பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரெட் ஜெயின் மூவில பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு இன்பநிதி பேர் கண்டிப்பா வரும். அவர் வந்துட்டு கூடி விரைவில் வந்துட்டு ஆக்டர் ஆகணும்னு. ஏன்னா இப்போ நம்ம விஜயனோட பையன் பார்த்தீங்கன்னா டைரக்டரா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் எப்படின்னா, இல்ல இல்ல நான் தனியா போய் படிக்கணும், படிச்சு வந்துட்டு நான் டைரக்ஷன் பண்ணி கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்துட்டு. ஏன்னா அவர் நினைச்சிருந்தாருன்னா அவங்க அப்பாவே ஹீரோவா போடலாம், ஆனா அப்படி கிடையாது. அவரு அப்பா ஹீரோ பண்ண ஈஸியா போட்டுடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேணாப்பான்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு நான் தனியா படம் பண்றேன்னு சொல்லிட்டு அவர் டைரக்டரா இப்ப வந்துட்டு படம் வந்துட்டு சூஸ் பண்ணிட்டு இருக்காரு. திரையுலகில் இவருக்குன்னு ஒரு இடத்த பிடிப்பார் நான் நம்புறேன். உங்களிடம் விரும்புவது உங்கள் சரவணா.